நாட்டு பசுக்களில் சுமார் 33 ரகங்கள் உள்ளன. நாட்டு பசுக்களுக்கு நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகம். மேலும் நாட்டு பசுக்களின் பால் கலப்பின பசுக்களின் பாலை விட சிறந்தது மற்றும் சத்து நிறைந்தது என இன்றைய பண்ணை செய்தியில் கூறுகிறார் சென்னை கோவர்த்தன அறக்கட்டளையின் அறங்காவலர் திரு நடேசன் அவர்கள். கோவர்த்தன அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலராக இருக்கிறது. நிறைய பசுக்கள் நாட்டு பசுக்களை வளர்க்குறீங்க. இந்த நாட்டு பசுக்களுக்கும் சீமை பசுக்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை கொஞ்சம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். பாரம்பரியமான நாட்டு பசுக்கள் தான் கோமாதா என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பிலிப்பைன்ஸில் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறதுனா, இந்த சீமை பசு அல்லது கலப்பின பசுக்களுடைய பால் ஆரோக்கியமானது அல்ல என்று ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி ஆய்வு கூறுகிறது. அந்த கலப்பின பசுக்களுடைய பாலையோ அல்லது இந்த ஜெர்சி என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பசுக்களுடைய பாலையோ நாம் சாப்பிடுகிற போது பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறோம் என்று சமீபத்திய இந்த ஆராய்ச்சி பற்றிய தகவல்கள் வந்திருக்கின்றன. நாட்டு பசுக்கள் என்று சொல்லுகிற போது பாரத நாட்டில் இருக்கக்கூடிய காளைகளைப் போல திமிழ் உள்ள பசுக்கள் நாட்டு பசுக்களாக சொல்லப்படுகின்றன. அதிலே 33 ரகங்கள் இருக்கின்றன. அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழக்கூடியவை. அவை ஒரு தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு 20 அல்லது 25 வருஷத்திலே 16 கன்றுகளை ஈன்று நம்முடைய நாட்டினுடைய செல்வத்தை பெருக்குகின்றன. அவைகளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம். அதாவது அவைகளுக்கு நோய் வருவதில்லை. எங்களுடைய கோசாலையிலே கடந்த ஒரு 10-15 வருடங்களை பார்த்தீங்கன்னா கலப்பின பசுக்கள் விரைவிலேயே இறந்து விடுகின்றன. கலப்பின பசுக்கள் 5 அல்லது 6 கன்றுகளிலேயே அதனுடைய வாழ்நாள் முடிந்து விடுகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோசாலையிலே கூட 16 கன்றுகளை ஈன்ற பசு ஒன்று இருக்கிறது. பெரும்பாலும் 12 to 16 பசுக்களை கன்றுகளை ஈனக்கூடிய கலப்பின பசுக்கள் அல்லாத பாரம்பரியமான பாரத தேச இண்டிஜினியஸ் இந்தியன் பிரீட் கவு என்று சொல்வார்கள். அந்த நாட்டு பசுக்கள் முக்கியமானவையாக நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பசுகளுடைய பால் மஞ்சளாகத்தான் இருக்கும், சற்று திரவம் தண்ணியாகத்தான் இருக்கும். ஆனால் உடலுக்கு ஆரோக்கியமானது. அது பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது. குஜராத்திலே கூட ஒரு சஃபேத் முஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு பயிரை உற்பத்தி செய்கிற போது அதற்கு நாட்டு பசும்பாலேயே தண்ணீரோடு கலந்து ஊற்றிய வரலாறு இருக்கிறது. இது போன்ற பல கருத்துக்கள் இருக்கின்றன. முக்கியமாக நாட்டு பசுக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, மதர் இந்தியா ஃபாதர் பிரேசில் என்று. பிரேசிலிலே 1964 சுமார் 6000 to 8000 பாரம்பரியமான உயர்ந்த ரக இந்திய நாட்டு பசுக்களை, பசுங்கன்றுகளை, காளைக்கன்றுகளை ஒரு 6000 to 8000 எடுத்து சென்று விட்டார்கள், வாங்கி சென்று விட்டார்கள். ஆனால் இன்றைய தேதியிலே பார்த்தீங்கன்னா ஓங்கோல், கிர், தார்பார்க்கர், சாய்வால் என்ற ஒவ்வொரு ரகத்திலையும் 2 கோடி பசுக்கள் பிரேசில் இருக்கிறது. பிரேசில் இருக்கக்கூடிய நல்ல தரமான பசுக்களுடைய விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிரைஸ் 35 லட்சம். அங்க ஒன்று கூட எந்த விதமான இந்த கிராஸ் பசு அல்லது அந்த ஜெர்சி பசு வெளிநாட்டின பசுக்களே கிடையாது. அங்கே பிரேசில்ல 90 ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டு பசுக்களுக்கும், நாட்டு பசு என்று சொன்னால் பாரத நாட்டு தேசிய பசுக்கள், பாரதிய பசுக்கள், காளைகளை போல நன்ற திமிழ் உள்ள பசுக்கள், இந்த பசுக்களுக்கும் அந்த மற்ற வெளிநாட்டு பசுக்களுக்கும் உள்ள வித்தியாசங்களுக்கு ஆராய்ச்சி செய்திருக்கக்கூடிய 90 ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கின்றன. அது பற்றி ஆய்வு கூறுகள் இருக்கின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் பிரேசில்ல 1964 இன்றைய தினம் வரைக்கும் பிரேசிலுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்திய நாட்டு பசுக்களை ஆராய்ச்சி செய்து இனவிருத்தி செய்து வழங்கியமைக்காக ஒரு இந்திய நாட்டு விஞ்ஞானிக்கு, கால்நடை விஞ்ஞானிக்கு அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், வெளிநாட்டுக்காரர்கள் நம்முடைய பாரதிய நாட்டு பசுக்களை மிக மேன்மையாக நிற்கிறார்கள். உதாரணமாக சொல்கிறேன், ஓங்கோல் காளை, ஒரு காளை நல்ல பெரிய காளை 5 டன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா டிவியில பார்க்கலாம். நீங்க அது காளையினுடைய தரத்தை பார்க்கணும்னா 5 டன் கல்ல இழுக்கும். அப்பதான் அந்த ஓங்கோலுடைய சக்தி.
ஒரு ஓங்கோல் காளையினுடைய உலகத்திலேயே காளைகள் ஓங்கோல் காளைகள் தான் மிகச் சிறந்தவை என்று பேசில்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போன்ற நாட்டு பசுக்களை பற்றி ஏராளமான நம்முடைய பாரம்பரியத்தை செல்வத்தை நாம் இழந்து விட்டோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நம்முடைய அறக்கட்டளை சார்பில் நாட்டு பசு பிரச்சாரம், நாட்டு பசுவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சேலம் மணிசேகரன் மூலமாகவும் முகுந்தன் மூலமாகவும் மற்ற அன்பர்கள் மூலமாகவும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 நாட்டு பசுக்கள் வந்திருக்கின்றன. திருநெல்வேலியிலேயே எங்களுடைய சார்பிலே இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட நாட்டு பசுக்கள் பராமரித்து வருகிறோம். ஐயா, ரொம்ப நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. பிரேசில் நாடு நம்முடைய இந்திய பசுக்களை வளர்க்குறதா சொன்னீங்க. நம்முடைய இந்தியாவில் எவ்வளவு நாட்டு பசுக்கள் இருக்கு? நாட்டு பசுக்களை வளர்க்குறதுக்கு உங்களுடைய அமைப்பு ஏதாவது உதவி செய்யுதா? கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். உலகிலேயே அதிகமான பசுக்களை கொண்ட நாடு, பசுக்களின் ஜனத்தொகை கொண்ட நாடு இந்தியா தான். இந்தியாவிலே தற்பொழுது 18.5 கோடி பசுக்கள் உள்ளதாக மத்திய அரசினுடைய ஆய்வு கூறுகிறது. ஆனால் அதிலே 12 கோடி நாட்டு பசுக்கள் தான். ஏனென்றால் மற்ற கலப்பின பசுக்களும் மற்ற இன பசுக்களும் சீக்கிரத்திலேயே இறந்து விடுகின்றன. இந்த இனப்பெருக்கம் என்பது நாட்டு பசுக்களால் தான் சாத்தியமாகிறது. முக்கியமாக வடநாடுகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாட்டு பசுக்கள் தான் காணப்படுகின்றன. இந்த நாட்டு பசுக்கள் 18.5 கோடியிலே 12 கோடி நாட்டு பசுக்கள் ஆகும். 18.5 கோடி மொத்த நாட்டு பசுக்கள், அதிலே 12 கோடி நாட்டு பசுக்கள். இந்தியாவோட மொத்த பசும்பால் உற்பத்தி 42 பால் உற்பத்தியில 42% பசும்பால், அதுல 28% பார்த்தீங்கன்னா நாட்டு பசும்பால். இன்னும் கூட கிராமங்களிலே நான் மகாராஷ்டிரா சென்றிருக்கிறேன், உத்தரப்பிரதேசம் சென்றிருக்கிறேன், பீகார், ஹரியானா சென்றிருக்கிறேன். அங்குள்ள விவசாயிகள்லாம் இன்னும் நாட்டு பசுக்களை வைத்திருக்கிறார்கள். ஏர் உழுகிறார்கள். ஏர் உழக்கூடிய காளைகளை ஈடு தருவது நாட்டு பசுக்கள் தானே. இன்னைக்கு கூட திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில பல கிராமங்கள் இருக்கிறது. கொண்டா நகரம் என்ற கிராமத்தில் மட்டும் 300 வண்டிகள், மாட்டு வண்டிகள் இருக்கின்றன. மணல் எடுத்து செல்கிறார்கள். பிழைப்பே மணல் எடுத்து செல்வதுதான். ஆற்றிலும் மணலை கொண்டு கட்டடங்களுக்கு வேலை செய்வதற்கு மாட்டு வண்டியை உபயோகிக்கிறார்கள். அந்த காளைகளை ஈண்டு தரக்கூடியது நாட்டு பசுக்கள் தான். ஆகவே நாட்டு பசுக்கள் காளைகளை ஈண்டு தந்து நம்முடைய சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் மாட்டு வண்டிகளை நம்ம எளிமையாக விவசாயிகளுக்கு மற்றவர்களுக்கு வழங்கி அதை உபயோகப்படுத்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி அதிலிருந்து அவர்களுக்கு ஜீவாதாரத்தை, வாழ்வுரிமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றிற்கு காரணமே நாட்டு பசுக்கள் தான். அதனுடைய பெருமை இப்பொழுதுதான் பாரத நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இருந்தாலும் கூட இதனுடைய பிரச்சாரம் அதிகமாக இருக்க வேண்டும். நாட்டு பசுவினுடைய பாலுக்கு மட்டும் இல்லாம நாட்டு பசுவினுடைய மூத்திரம், உதாரணமாக நாட்டு பசுவினுடைய மூத்திரத்திலிருந்து பலவிதமான மருந்துகள் தயாரிக்கிறாங்க வடநாடுகள்ல. இப்ப அதற்காகவே கேன்சரை கியூர் பண்ணக்கூடிய, அதாவது கேன்சரை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல கேன்சர் கிருமிகளை மட்டும் கொல்லக்கூடிய அளவுக்கு அதுல சக்தி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அமெரிக்கன் பேட்டன், சைனீஸ் பேட்டன் வாங்கியிருக்கிறார்கள். இது போன்ற பல கருத்துக்கள் இருக்கின்றன. பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வடநாட்டிலும் தமிழகத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பிரச்சாரம் அடைய வேண்டும், விரிவடைய வேண்டும். நாட்டு பசுக்களை பாதுகாக்க வேண்டும். பாரம்பரியமான நாட்டு பசு தான் கோமாதா என்ற அளவிலே எங்களுடைய அறக்கட்டளையானது அந்த பிரச்சாரத்தை தலையாய கடமையாக செய்து கொண்டிருக்கிறது. பசுக்களுக்கு மேய்ச்சல் நிலம் ஏதாவது அரசாங்கம் இடம் ஒதுக்கி இருக்கிறதா? சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு சர்க்குலர் சொல்லக்கூடிய ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அது எல்லா கலெக்டர்களுக்கும், ஆணையர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை எந்த விதமான கட்டிடங்களுக்கோ விவசாயத்திற்கோ அல்ல வேறு காரணங்களுக்கோ உபயோகப்படுத்தக்கூடாது என்று ஒரு அதிகாரி, அந்த சமயத்தில் இருந்த அதிகாரி அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது பேப்பர் வடிவில் இருக்கிறது, தாழ் வடிவில் தான் இருக்கிறது. ஆனால் அது பல அரசியல் காரணங்களால இந்த மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் பலவிதமான கட்டடங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும், ஏன் விவசாய நிலங்களை கூட தொழிற்சாலைகளுக்கு போய்விடுகின்றன. அதை மாற்றி அமைக்கக்கூடிய பிரச்சாரமும் தீவிர ஒரு போராட்டமும் நாம செய்ய வேண்டும். அது நம்ம விவசாயிகள் மற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய ஒரு கடமையாகும். மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களிலே நாம பராமரித்துக் கொண்டிருந்தோம்னால் கால்நடைகள் அவைகளை, அந்த நாட்டு பசுக்களும் மற்ற கால்நடைகளை அதில் கொண்டு அந்த மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தை பயன்படுத்தி அந்த தீவன செலவு நமக்கு குறையும்.
உதாரணமா பார்த்தா எங்களுடைய கோசாலையில கூட வருஷத்துக்கு ஒரு 9 மாதத்திற்கு மேய்ச்சல் நிலங்களில் போய் மேய்ந்து விட்டு வரும். அதுக்கு தவிடு புண்ணாக்கு போடுறதெல்லாம் மிக மிக குறைவு. ஆகவே மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தை அதை வேறு காரணங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்று ஒரு அரசு ஆணை இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பசுக்களை பற்றி ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். மேற்கு வங்கத்தில் சில மூலிகை மரங்கள் ஆதிவாசிகள் உண்ணுகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக தடை செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். அதே மாதிரி இவ்வளவு சிறப்பு உள்ள இந்த நாட்டு பசுக்களை கொல்லக்கூடாதுன்றது ஏதாவது ஒரு ஆணை பிறப்பிக்க வேணும்னு விரும்புறீங்களா? அதாவது மேற்கு வங்காளத்தில் மலைவாசி ஆதிவாசிகளுக்கு ஒரு மரப்பட்டை உணவாக அமைகிறது. அந்த மரப்பட்டையானது அவர்களுக்கு அடிப்படை உணவாக இருப்பதனால அந்த மரங்களை வெட்டக்கூடாது என்று மேற்கு வங்க அரசாங்க ஆணை இன்றும் இருக்கிறது. அப்போ ஒருவருக்கு உணவாக இருப்பதற்கு மரத்தை வெட்டக்கூடாது என்ற ஆணை இருக்கிற போது பலருக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய காலங்காலமாக நமக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய இந்த சாணமும் மூத்திரமும் இயற்கை உணவு தயாரிப்பதற்கு இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அந்த பொருள்களை மூலப்பொருள்களை உரப்பொருள்களை தரக்கூடிய பசுக்களை வதை செய்யக்கூடாது என்று பல ஸ்தாபனங்கள் போராடி வருகிறது. நாங்களும் போராடி வருகிறோம். மக்கள் அடிப்படையிலே மக்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். கோமாதா பூமாதா என்று பூமாதா என்றால் பூமி தாய், கோமாதா என்றால் பசுத்தாய். பூமி தாய் தான் பசுத்தாயினால் புனிதப்படுத்தப்படுகிறாள். பூமி தாய் விளைவதற்கு தேவையான புனிதமான ஒரு எருமை கொடுக்கக்கூடியது பசுத்தாய். சோ பூமி தாய் பசுத்தாயினால் புனிதமாக்கப்படுகிறது என்பதை அடிப்படையாக தெரிந்து கொள்வது. இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிராணிகள் மற்றும் இந்த பசுக்கள்னால்தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஏராளமான ஆராய்ச்சிகள் இருக்கிறது. அதை பற்றி சில புத்தகங்கள் கூட இருக்கின்றன. அதனால இந்த பசு வதையும், பசு என்று சொன்னால் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லா பிராணிகள் இயற்கையினுடைய பிரதிநிதி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால பசுவதை என்பது இயற்கை பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே ஆரம்ப பசு மிக அதிகமான மனிதனுக்கு பயன்படக்கூடியது. அதனால பசுவதை கூடாது, ஜீவகாரண அடிப்படையிலே பசுவை கொல்லக்கூடாது என்பதற்கு போராடி வருகிறோம். எல்லா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு போராடி வருகிறோம். அரசாங்கத்தில் சட்டங்கள் இல்லை, சட்டங்கள் இருந்தாலும் அதை சரியான முறையில் அமல்படுத்துவதில்லை. வள்ளுவர் சொன்னார், திருக்குறள் பார்த்தீங்கன்னா கொல்லாமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, புலால் உண்ணாமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒருவருடைய உயிரை ஊனை பெருக்குவதற்காக, சதையை பெருக்குவதற்காக, மற்ற உயிர்களை கொன்று தின்னக்கூடாது என்பதற்காக அவனுக்கு அருளே வராது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள் சொல்றாங்க, திருவள்ளுவரை பத்தி பேசுறாங்க, இந்த அதிகாரத்தை விட்டுறாங்க. உழவு அதிகாரத்தை பத்தி யாரும் கவலைப்படுறதில்லை. உழவை பற்றி தனி அதிகாரம் இருக்கு, கொல்லாமை பற்றி தனி அதிகாரம் இருக்கு, புலால் உண்ணாமை பற்றி தனி அதிகாரம் இருக்கு, கல்லுண்ணாமை பற்றி தனி. இப்ப மக்கள் டிவியில கூட பாத்தீங்கன்னா கல்லுண்ணாமை பிரச்சாரம் பண்றாங்க. கல்லுண்ணாமைக்கு தனியாவே ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஆனா எல்லாரும் வள்ளுவரையே குடுதோண்டி போச்சுட்டாங்க.